ஓம் சாந்தி. நாம் விஷால புத்தியுடைய ஆத்மா. நாம் சாட்சாத்கார மூர்த்தியாக இருக்கும் ஆத்மா. நாம் வீணானதை சமாப்தி செய்கின்ற ஆத்மா. நமக்கு தந்தை என்ன கூறுகின்றாரோ அதை மட்டும் கேட்கின்றோம். அசுரத்தனமான விஷயங்களை கேட்காமலும் பேசாமலும் கெட்டதை கேட்காமலும் கெட்டதை பார்க்காமலும் நாம் இருக்கின்றோம். பகவான் நமக்கு தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் இருக்கின்றார். நாம் இதை நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்கின்றோம். நம்மை ஆத்மா என்று புரிந்து தந்தையை எவ்வளவு நேரம் நினைவு செய்தோம் என்று அட்டவணை வைக்கின்றோம். ஆத்ம உணர்வுடன் தந்தையை நினைவு செய்கின்றோம். ஆகையால் நம்முடைய பாவ கர்மங்கள் அழிகின்றது. நாம் தந்தையின் செல்வத்திற்கு எஜமானனாக இருக்கின்றோம். ஆகவே நாம் குஷியாக இருக்கின்றோம். மேலும் படிக்கின்றோம். மேலும் தந்தையின் ஆஸ்தியும் நமக்கு கிடைக்கின்றது. நாம் ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். நாம் தந்தை உடையவர்கள். தந்தைதான் சத்கதிக்கான வழியை காட்டிக் கொண்டிருக்கின்றார். ஆகையால் அவர் சத்குருவாகவும் இருக்கின்றார். இப்போது நாம் ராம வம்சத்தவர்கள். தந்தை கூட சிறிய ஒளிப்புள்ளியாக இருக்கின்றார். அவருக்குள் அனைத்து நடிப்பும் அடங்கியிருக்கின்றது. இந்த உலகத்தை பார்த்தபடியே இருந்தாலும் பார்க்காமல் இருக்கின்றோம். நாம் நமது சாந்திதாமம் சுகதாமத்தை நினைவு செய்கின்றோம். ஆத்மாவிற்கு ஞானத்தின் 3ஆம் கண் கிடைத்திருக்கின்றது. ஆத்மாதான் அனைத்தும் செய்கிறது, நடிப்பை நடிக்கின்றது. உலகின் வரலாறு குவியல் மீண்டும் நடக்கிறது. ஒவ்வொரு வினாடியும் நடந்து முடிந்ததே மீண்டும் நடக்கின்றது. இந்த கீதா பாடசாலையில் சுயம் பகவான் ராஜயோகம் கற்பிக்கின்றார். தந்தை ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கமிகத்தில் வருகின்றார். தந்தை பிரம்மாவின் மூலம் மனித சிருஷ்டியை படைக்கின்றார். பகவான் முழு உலகிற்கும் தந்தையாக இருக்கின்றார். அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிப்பவராக இருக்கின்றார்.
பிரம்மாவின் மூலம் ஒரு ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கின்றது. நாம் தெய்வீக குணங்களையும் இப்போது தாரணை செய்கின்றோம். தந்தை தூர தேசமாகிய நிராகார தேசத்திலிருந்து பிரயாணியாக வருகின்றார். இரும்பு யுகத்தில் கருப்பு சரீரத்தில் வந்து நம்மை வெள்ளையாக்குகின்றார். நாம் தந்தையை நினைவு செய்தோமெனில் பாவகர்மங்கள் அழிந்து விடுகின்றன. மேலும் நாம் விஷ்ணுபுரியின் எஜமானன் ஆகிவிடுகின்றோம். இறை தந்தை சத்தியமானவர். தந்தைதான் உண்மையை உரைப்பவர். தந்தை நமக்கு சத்தியநாராயணனின் கதையை சொல்கின்றார். இப்போது நாம் உண்மையான கதையை கேட்கின்றோம். தந்தைதான் வந்து நம்மை சொர்க்கத்தின் எஜமானராக்குகின்றார். தந்தை வருவதும் பாரத தேசத்தில்தான். பகவானுடைய மகா வாக்கியம் மன்மனா பவ என்பதாகும். உயர்ந்த வழி பகவானுடையதாகும். நாம் ஆத்ம அபிமானியாக ஆகி தந்தையின் நினைவில் இருப்பதன் மூலம் ஒருபோதும் யாருக்கும் துக்கம் கொடுக்காமல் இருக்கின்றோம். தந்தை சுகம் கொடுப்பதைப் போல நாமும் அனைவருக்கும் சுகம் கொடுக்கின்றோம். தந்தையின் நினைவின் மூலம் அனைத்து பூதங்களும் ஓடிவிடுகின்றது. ஒவ்வொரு ஆத்மாவும் வெளிப்படையான ரூபத்தில் தன்னுடைய ரியாலிட்டி மூலம் ராயல்டியினுடைய சாட்சாத்காரம் செய்விக்கக்கூடிய மூர்த்தியாக நாம் இருக்கின்றோம். பிரத்யக்ஷத்தாவின் சமயத்தில் மாலையின் மணியினுடைய நம்பர் மற்றும் எதிர்கால ராஜ்யத்தின் சொரூபம் ஆகிய இரண்டுமே பிரத்யக்ஷமாகின்றது. ராயல் குடும்பத்தினராகிய நாம் இப்போதிருந்தே ராயல்டியை வெளிப்படுத்துகின்றோம். ராயல்டி மூலம் ராயல்டியின் சாட்சாத்காரத்தை காட்டுகின்றோம். இந்த அசுரத்தனமான கீழான உலகத்திலிருந்து நமது கண்களை மூடிக்கொள்கின்றோம். இது பழைய உலகமாகும். இதில் எந்த தொடர்பும் இல்லாமல் நாம் இருக்கின்றோம். இதனை பார்த்து கொண்டே நாம் பார்க்காமல் இருக்கின்றோம். இந்த எல்லைக்கற்பாற்பட்ட நாடகத்தில் நாம் நடிகர்கள். இது ஒவ்வொரு வினாடியும் மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டிருக்கின்றது. எது நடந்து முடிந்ததோ அது மீண்டும் நடக்கும். இதனை நினைவில் வைத்து அனைத்து விஷயங்களிலும் நாம் தேர்ச்சி அடைகின்றோம். மேலும் விஷால புத்தி உள்ளவர்களாக நாம் ஆகின்றோம். ரியாலிட்டி மூலம் ராயல்டியினுடைய
பிரதட்ச ரூபத்தை காண்பிக்கக்கூடிய சாட்சாத்கார மூர்த்தி ஆத்மா நாம். ஏதாவது ஒரு விதியின் மூலம் வீணானதை சமாப்தி செய்து சக்தியை எமர்ஜ் செய்யும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.